2021 முழு வெற்றியை தந்து நம்மை அரியணையில் ஏற்றிய அந்த வெற்றி இந்த முறையும் தொடரணும். சாதாரணமாக இல்ல, கடந்த முறையை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் இந்த வாட்டி வெற்றி பெறணும். எத்தனை பேர் வந்தாலும் சென்னைக்காக உழைக்கிற திமுக கொடி மட்டும்தான். திமுக கொடி மட்டும்தான் சென்னையில் பறக்கணும், பறக்கும், பறக்கும். இது உறுதி. உங்களுக்கான திட்டங்களையும் வளர்ச்சி பணிகளையும் கொண்டு வந்திருக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு கொளத்தூர் தொகுதியை எடுத்துக்கோங்க. இதை ஏன் நான் மாடல் தொகுதின்னு சொல்லன்னு தெரியுமா? கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் முதல் முறையா முதல்வர் படைப்பகங்கள், முதல்வர் கல்விச்சோலை அமைச்சிருக்கிறோம். கொளத்தூருக்கு தேவையான மேம்பாலங்களை கட்டி திறந்திருக்கிறோம். அதிக அளவிலான குளங்களை தூர்வாரி சீரமைச்சிருக்கிறோம். நவீன பேருந்து நிலையங்கள், தரமான மருத்துவமனை, வசதியான திருமண மாளிகை, பூங்காக்கள், இளைஞர்களுக்கான மினி ஸ்டேடியம், விளையாட்டு திடல்கள் அமைச்சிருக்கிறோம். புதுசா கல்லூரியை தொடங்கியிருக்கிறோம். வண்ண மீன்கள் வர்த்தக மையம் திறந்திருக்கிறோம். குளத்தூர்ல தான் அதிக அளவிலான அரசு பள்ளி, புதிய கட்டிடங்களை கட்டி கொடுத்து ஸ்மார்ட் வகுப்பறைகளை அமைச்சிருக்கிறோம். இப்படி குளத்தூர்ல திரும்புற பக்கமெல்லாம் புதிய புதிய கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறோம். கொளத்தூர் மாடல் தொகுதி என்றால் திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாடு ஒரு மாடல் ஸ்டேட் தான். தமிழ்நாடு முழுக்க என்னுடைய இந்த பிரச்சார நிறைவுரைய பார்க்கிற என்னுயிர் மக்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் 3 ஆண்டுகளில் பண்ணிய சாதனைகளை பார்த்துட்டு இந்தியாவில் யாரும் பெற முடியாத 40க்கு 40 என்ற முழு வெற்றியை கொடுத்தீங்க நாடாளுமன்றத்தில். அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலையும் நாம வரலாறு படைக்கணும். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக எங்களுக்கு தொடர்ச்சியான வெற்றியை தரணும். நம்முடைய சாதனை திட்டங்களோட பெயர்கள் மட்டும் சொன்னாலே இன்னைக்கு ஒரு நாள் போதாது. அதனால ஒரு சில திட்டங்களை மட்டும் சொல்லி அது எப்படி மக்களோடு நெருங்கி இருக்கு, அந்த திட்டங்களால பயனடைகிற பயனாளிகள் இந்த ஸ்டாலினை எப்படி பார்க்கறாங்கன்னு சொல்றேன். மகளிர் மேம்பாடு எடுத்துக்கிட்டா மாசம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய சகோதரிகள் இந்த ஸ்டாலினை நினைச்சு பார்ப்பாங்க. ஒவ்வொரு முறையும் விடியல் பேருந்தில் சுதந்திரமா பயணிக்கிறப்பவும் என்ன நினைச்சு பார்ப்பீங்க. அதே போல தோழிகள் விடுதிகள் திட்டம், பிங்க் ஆட்டோக்கள், கருப்பை புற்றுநோய் தடுப்பூசி வழங்கக்கூடிய திட்டம் நிறைய இருக்கு. கல்வி வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டா காலை உணவு திட்டத்தில் சுவையான உணவை சாப்பிடுற குழந்தைகளும் காலையிலே சீக்கிரமே இருந்து வேலைக்கு போற பெண்களும் என்ன நன்றியோடு நினைச்சு பார்ப்பாங்க. புதுமை பெண் திட்டத்தில் மாசம் 1000 வருதுன்னு கல்லூரிக்கு போகிற மாணவிகள் எல்லோரும் இந்த ஸ்டாலினுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அப்படித்தான் ஒரு பெண் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியில மேடையில் நின்று கண்ணீரோடு இந்த திட்டம் எப்படி உதவியா இருக்குன்னு நன்றி சொன்னாங்க. நெகிழ்ந்து போன நான் அவங்களை அழைச்சி உச்சந்தலையில் அன்போடு முத்தம் தந்து என் பேனாவை அன்பளிப்பாக தந்தேன். அந்த காட்சியை என்னால் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலையும் யாராலையும் மறக்க முடியாது. அதே போலதான் தமிழ் புதல்வன் திட்டம், உலகம் உங்கள் கையில், லேப்டாப் அடங்கக்கூடிய திட்டம், மாவட்டந்தோறும் மாடல் பள்ளிகள், மதுரையில் கலைஞர் பெயரால நூல் லைப்ரரி,
இன்னும் நிறைய இருக்கு. நலன் காக்கக்கூடிய ஸ்டாலின் முகாம்கள், இன்னொரு காக்கக்கூடிய நம்மை காக்கு 48, இப்படி பல பட்டியலை நான் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். தொழில்துறை எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு எல்லா மாவட்டங்களிலும் சிப்காட், தொழிற்பூங்கா, சிறிய மாநகரங்கள் டைடல் பூங்காக்கள், தமிழ்நாடு இப்படி வளர்ந்து வருகிறது. விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் வழங்கக்கூடிய திட்டம், வீட்டு வசதி எடுத்துக்கிட்டா கலைஞர் கனவில் திட்டத்தில் சொந்த வீடு என்னும் கனவு நனவான யாராலையும் ஸ்டாலினை நிச்சயமாக மறைக்க முடியாது. அதோட நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமா ஏழை மக்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்புகள், பல ஆண்டு கனவா இருந்த 23 லட்சம் பேருக்கு இலவச பட்டா, வயசானவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தாய்மானவர் திட்டத்தில் வீடு தேடி ரேஷன் பொருள் சேரும்போது அவங்க நிச்சயம் இந்த ஸ்டாலினை வாழ்த்துவாங்க. ஆன்மீகமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல அரசு ஊழியர்களுக்கு எப்படிப்பட்ட கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தோன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இப்படி துறை வாரியா இன்னும் நிறைய இருக்கு. அதனால தான் சொல்றேன், சிறந்த உட்கட்டமைப்புக்கு தமிழ்நாடு தான், கல்விக்கு தமிழ்நாடு தான், மருத்துவத்துக்கு தமிழ்நாடு தான், தொழில் முதலீட்டுக்கு தமிழ்நாடு தான், சட்டம் ஒழுங்குக்கு தமிழ்நாடு தான், அமைதிக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் தமிழ்நாடு தான். இப்படி எல்லா துறையிலும் சிறக்க உழைக்கிறவர் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இப்போ நான் இந்த அளவுக்கு திட்டங்கள் லிஸ்ட் போட்டு சொன்னேன் இல்லையா, இது எதையும் நான் ஏதோ நினைச்சு பண்ணிடல. ஒவ்வொன்றா எத்தனையோ சோதனைகள் எனக்கு வந்துச்சு இதை செய்கிற போது. கொரோனால உச்சத்திலிருந்து அப்ப நம்ம ஆட்சிக்கு வந்தோம். ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளம், புயல் போன்ற இயற்கை பேரிடர்கள் ஒரு பக்கம், தமிழ்நாட்டுக்குரிய நிதியை ஒன்றிய அரசு பாஜக அரசு தராமல் அது ஒரு கொடுமை, ஆளுநர் மூலமா நிர்வாகத்தில் நெருக்கடி, இப்படி எல்லா தடைகளையும் கடந்துதான் நான் சொன்ன சாதனைகள் எல்லாம் செய்திருக்கிறோம். அந்த சீரழிவிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டு 11.19 விழுக்காடு சாதனை வளர்ச்சியை இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலம் அடையாத இரட்டை இலக்க வளர்ச்சியை சாதிச்சு காட்டியிருக்கிறோம். உலக முழுக்க வெளியாகக்கூடிய எக்கனாமிஸ்ட் பத்திரிகையை தமிழ்நாட்டை புகழ்ந்து சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்னு எழுதுறாங்க. இப்படி தமிழ்நாட்டை சூப்பர் ஸ்டார் ஆக்கின இந்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி தொடரணுமா வேணாமா சொல்லுங்க. திராவிட மாடல் தமிழ்நாட்டில் நிறைவேற்ற திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு மற்ற மாநிலங்களுக்கும் மாடல் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்து அவங்க மாநிலங்களையும் இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல நான் டெல்லியில் ஆம் ஆத்மி செயல்படுத்தின மாடல் பள்ளிகள், நகர்ப்புற கிளினிக்குகள் உள்ளிட்ட திட்டங்களை ஆய்வு பண்ணி நம்ம ஊர்லேயும் அதை மேம்படுத்த செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி ஆரோக்கியமான வளர்ச்சி அரசியலுக்கு வித்துட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லணும்னா எதிர்கட்சிகளை கூட நம்ம நிறைவேற்ற செய்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை தான் பேரை மாற்றி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதான் உண்மை. ஆனால் நம்ம எதிர்த்து நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்களா? பாஜகவில் தான் 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோற்றோம். இனி அவங்களோட கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. டெல்லியிலிருந்து 2 ரெய்டு நடத்தணுமே பயந்து போய் கர்ச்சிப்பால முகத்தை மறைச்சிக்கிட்டு சட்டமன்றத்தை விட்டுட்டு வேற காலை மாறி டெல்லியில் போய் கூட்டணி வச்சுட்டு வந்தார். சரி, அந்த கூட்டணிக்காவது இவர் தான் தலைமையா என்றால் அதுவும் கிடையாது. ஒரு சினிமா வரும் பார்த்துருப்பீங்க, மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் அது போட்டிருக்க சட்டை இன்னொரு தொடர் என்ன சொல்வது போல இவங்க குடுமி டெல்லி கிட்ட இருக்கு. எல்லா முடிவுகளும் அங்கிருந்து தான் எடுக்கப்படுகிறது. அதனால தான் இந்த தேர்தலையே தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணி என்று சொன்னேன். நிறைய பேர் கூட
என்ன டெல்லின்னு சொல்றீங்கன்னு கேட்டாங்க. இவங்க கிட்ட திரும்ப ஆட்சி போனா டெல்லி ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் மறுபடியும் நடக்கும். நம்மளோட எல்லா திட்டங்களும் நின்று போயிடும். ஏற்கனவே அரசு தந்த காசை கூட திரும்ப கேட்பாங்க.